ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். சிதம்பரம் பக்கத்துல பரங்கிப்பேட்டையில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் செய்தியாளர்களை சந்திச்சுட்டு வராரு. அந்த காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் ஆக்குன்னு சொன்னது ஸ்டாலின் ஐயா சொன்னாங்களா இல்ல திமுக கட்சி சார்பா சொன்னாங்க? திமுக கட்சி சார்பா தான். கட்சி சார்பா எடப்பாடியார் வந்து முதலமைச்சர் ஆக்கணும் உங்கள்கிட்ட ஆதரவு கேட்டாங்களா? ஆமா கேட்டாங்க, என்ன சொன்னாங்க, திமுக ஆதரவு கொடுக்கறது மாதிரி முடிவு இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப வந்து இருக்கிற வந்து திமுக கூட்டணி கட்சி எல்லாத்தையுமே தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப நீங்க சேர்ந்ததால தூய சக்தியா இப்ப மாறிட்டீங்க. இல்ல இல்லாம அண்ணா திமுகவை உடைத்து 4 எம்எல்ஏக்களை இல்ல, அதாவது இல்லைங்க, அது உங்களுடைய வியூ. உடைக்கிறாங்களா இல்லையாங்கிறது நீங்க சொல்றது. அவங்களா போய் சேர்ந்துருக்காங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க தனி எம்எல்ஏ சீட்டை ரிசைன் பண்ணிட்டு அவங்களா போய் கட்சியில் சேர்றாங்க. அதே எப்படி இல்லை, அது இல்லைங்க, 5 நிமிஷம் இல்லை, 1 நிமிஷம் ஆகட்டும். 4 பேரும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தானே வர்றாங்க. அதை எப்படி உடைச்சல் ஆகும்? அது நீங்களா சொல்றது, நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். அது எப்படி உடைக்கதாகும்? அவங்க கட்சியை விட்டு வெளியே வந்து அவங்க தேவைக்கால சேரணுன்னு சொல்கிறாங்க, சேர்றாங்க. இது எங்கே சேர்க்குறாங்கிறது இது விவாதம் தான். அந்த விவாதம் தேவையில்லை. அவங்க உடைச்சிட்டு வெளியே வந்திருக்காங்கல்ல, அவங்க கட்சியை விட்டுட்டு வெளியே வந்திருக்காங்க, எம்எல்ஏ சீட்டை விட்டுட்டு வெளியே வர்றாங்க. ஏங்க, எம்எல்ஏ 25,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒரு அம்மாவும் இன்னொரும் வந்து இந்த எம்எல்ஏ வேணான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு நாங்கள் ரிசைன் பண்ணுறோன்னு போய் ஸ்பீக்கர்கிட்ட ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வர்றவங்க தவக்கால சேர்றாங்க. இது எப்படி நீங்கள் காட்சியை உடைச்சான்னு சொல்ல முடியும்? அதாவது நீங்களாம் வச்சுக்கிற பேர், குதிரை பேரும் கழுத பேரங்கிறதெல்லாம் நீங்களாம் வச்சுக்கிற பேர். நடைமுறை என்ன? அவங்க எம்எல்ஏ இருந்தது ரிசைன் பண்ணிட்டு வந்து சேர்றாங்க. நாளைக்கு பல பேர் சேருவாங்க. யாரும் சேரலாம், யார் கண்டா யார். இன்னைக்கு விஜயபாஸ்கர் என்னமோ சேர போறாருன்னு இப்போ அடிச்சு போட்டு இன்னும் யாரும் சேர போறோம். ஓட்டு போட்ட மக்கள்லாம் ஓட்டு போட்ட மக்கள்லாம் கவலை இல்லை. இல்லைங்க, அது ஓட்டு போட்ட மக்கள்ல சொல்லணும். நீங்க சொல்லி என்ன பண்றது? ஓட்டு போட்ட மக்கள்ல சொல்லணும். ஏன்னா திரும்ப ஓட்டு கேட்கும்போது போடுவாங்க, மாத்தி போடுவாங்க. இல்ல, அந்த விவசாய கடனை தள்ளுபடி ஏதோ அந்த முழு விவரம் எனக்கு தெரியல சார். அது என்ன சொன்னாரு என்னங்கிற விவரம் எனக்கு தெரியல. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா மற்றும் தாவேகாவில் இணைகிறது தொடர்பா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த காட்சிகளை நாம பார்த்தோம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.